அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம ஆல்ரெடி விஐடி, அமிர்தா இந்த மாதிரியான யூனிவர்சிட்டீஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர வந்து நம்ம வந்து வீடியோஸா குடுத்திருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த யூனிவர்சிட்டி பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ அகில இந்திய அளவுல ஒரு தலைசிறந்த பல்கலைக்கழகமா பார்க்கப்படுது. இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும்? எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்? அப்படிங்கிற தகவல்கள் தான் சொல்லப் போறேன். இதுல முக்கியமா நான் வந்து மெயின் பிரான்ச்சான காட்டாங்குளத்தூர் பிரான்ச்சோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட தான் வந்திருக்கிறேன். இதுல நான் வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் சொல்லப் போறேன். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்ங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டீஸ பொறுத்து மாறுபடும். மெஸ் பில் என்ன ஃபுட்டு என்ன மாதிரியான ஃபுட் போக போறீங்கங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில் இல்லாம 1 வருஷத்துக்கான கல்லூரி கட்டணம் மட்டும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில எக்ஸாம் ஃபீஸ் நீங்க தனியா பே பண்ற மாரி இருக்கும். ஓரளவுக்கு இத வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம். ஸோ டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற விஷயம் தான் நான் வந்து முழுக்க முழுக்க சொல்லப் போறேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 1 வருஷத்துக்கான கல்வி கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற தகவல்கள பார்க்கலாம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிடெக்ங்கிற பேர்ல நெறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பயோடெக்னாலஜி, தென் பயோடெக்னாலஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைசேஷனா ஜெனடிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேட்டிவ் மெடிசின், தென் கெமிக்கல் அது பயோடெக்னாலஜி இல்லாம கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து 1 வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ₹2,75,000 வந்து இவங்க வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ₹2,75,000ங்கிறது இப்ப நான் சொன்ன கோர்ஸஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா பார்க்கப்படுதுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, பெர் இயர்க்கு ₹4,75,000ங்கிறது இவங்க வந்து ஃபீஸா சொல்றாங்க. அதே சமயத்துல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து நீங்க மெஷின் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, ₹2,75,000 வரைக்கும் சொல்றாங்க. நீங்க பிஆர் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ₹2,75,000 வந்து ஃபீஸா இருக்கும்னு சொல்றாங்க. இப்பயும் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்க ஃபீஸ் எல்லாமே 4 வருட படிப்புகளுக்கான ஃபீஸ் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபீஸ பே பண்ற மாரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அத பத்தி நல்லா யோசிச்சுக்கோங்க. அது மாரி இன்டீரியர் டிசைன் பிடெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க. அதுல இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ்க்கான ஃபீஸா வந்து ₹1,50,000 சொல்றாங்க. இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் 4.25 லேக்ஸ் சொல்றாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்கிற கோர்ஸ்க்கு 4,25,000 சொல்றாங்க. தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குன்னா 4 லேக்ஸ் சொல்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ₹2,75,000 சொல்றாங்க. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் டிசிஎஸ் கூட ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா ₹4,25,000 சொல்றாங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த 2 டிபார்ட்மெண்ட் பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 1 இயர்க்கான ஃபீஸா ₹4,75,000 சொல்றாங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷலைசேஷனா டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, கேமிங் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஃபீஸ் சொல்றாங்க. 4.25 லேக்ஸ், ₹4,25,000 பெர் இயர் வித்தவுட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பில். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇல சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். இது போக வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷலைசேஷன் ஏஐ அண்ட் எம்எல், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ்ல ரோபோட்டிக்ஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா 1 இயருக்கு 2.75 லேக்ஸ் வரைக்கும் சொல்றாங்க.
தென் நானோ டெக்னாலஜி 4 லேக்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறாங்க. தென் ரிமைனிங் கோர்ஸ் இசிஇல ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்சஸ்க்கும் இ அண்ட் ஐன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 2,75,000 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாமே எம்டெக் கோர்சஸ். ஸோ இப்போ பிடெக் கோர்சஸ்ங்கிறது இந்த கோர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டாங்குளத்தூர் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி போகிறப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது காலேஜ் ஃபீஸ் தான். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மெஸ் பில் இருக்குது. இது வந்து அது போக 4 வருஷத்துக்கும் நம்ம பே பண்ணணும். அப்போ அவ்வளோ பே பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜ் நாட் ஒன்லி ஃபார் அன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எந்த ஒரு கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த கல்லூரியோட கல்வி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றும் மெஸ் பில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்மளால பே பண்ண முடியுமாங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வேற எந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை கலெக்ட் பண்ணி வீடியோஸாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.